ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ளவுஸில் ஒரு முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸோட உயரத்தை வச்சு நம்ம முன்பக்க உயரத்தை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு கப்பகுதியில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான பதிலை நான் வீடியோவாக உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளவுஸில் முன்பக்க உயரம் தெரியணும் அப்படின்னா ப்ளவுஸோட உயரம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அழகாக ஈஸியாக முன்பக்க அளவை கண்டுபிடிக்கவே முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அளவு ப்ளவுஸு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸில் ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் ப்ளவுஸோட ஹைட்டு எவ்வளோ வருதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். அதில் 15 இன்ச்சு வருது அப்படின்னா உங்களுக்கு நோ ப்ராப்ளம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ப்ளவுஸோட உயரம் 15 இன்ச்சு வருது அப்படின்னா நான் எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ப்ளவுஸோட ஹைட்டு எந்த அளவு வருதோ அதுல இருந்து 1 இன்ச்சை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸோட முன்பக்கத்தில் கப்போட உயரத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப நான் சொல்லி கொடுக்குற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ப்ளவுஸ் கற்றுக்க முடியும். உங்களுக்கு குழப்பமே இருக்காது. நான் சொல்லி கொடுக்குற அளவு முறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் சப்ஸ்கிரைபர்ஸ் ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய மெத்தடில் தான் நான் எப்போதுமே சொல்லி கொடுப்பேன். கண்டிப்பாக என்னுடைய மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய பெரிய ஹெவி சைஸ் வரைக்குமே உங்களால் ஈஸியாக ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட உயரம் 15 இன்ச்சு, அதுலேருந்து 1 இன்ச்சு லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 14 இன்ச்சு வரும். இந்த 14 இன்ச்சுங்கிறது ப்ளவுஸோட கப்போட உயரத்தை மட்டும்தான் குறிக்கும். நம்ம ப்ளவுஸோட பட்டிக்கு தனி அளவு தான் வரும், ஓகேங்களா? இது ரெண்டும் சேர்ந்து வராது. கப்புக்கு தனி உயரமும் பெல்ட்டுக்கு தனி உயரம் இந்த மாதிரி தனித்தனியாக தான் வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க, 14 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா கீழே பட்டியும் வேற வருது, அது ரெண்டே சேர்த்து தைச்சோம் அப்படின்னா கீழே தொங்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தொங்குறதுக்கு நம்மளுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய மார்பகம் மாதிரி ஃப்ளாட்டாக கிடையாது. பெண்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மேடாக இருக்கும் பொழுது நம்ம 14 இன்ச்சு கப்போட உயரம் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். இதே ஆண்கள் மார்பகம் மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தால் மட்டும்தானே உங்களுக்கு அந்த இடம் லூஸ் விழுகும். கண்டிப்பாக கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போதுமே பாருங்கள், நம்மளுக்கு 14 இன்ச்சு வருது அப்படின்னா நம்ம பெண்கள் மார்பகம் இந்த மாதிரி மேடாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த கப்பகுதி பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி கரெக்டாக அந்த வளைவுக்குள்ளேயே அந்த கப்பகுதி கரெக்டாக பொருந்தி இருக்கணும். இந்த மார்பகம் வளைவுக்கு உள்ளுக்கே இருந்தால் மட்டும்தான் அந்த கப் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். சில பேர் இந்த கப்பகுதியை ஏற்றி கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய வளைவு இங்கே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜெஸ்ட் பகுதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே இருக்காமல் கீழே இறங்கி வந்துடும். அதனால தான் நான் சொல்கிறேன், ப்ளவுஸோட உயரம் என்ன அளவு வருதோ அதுலேருந்து 1 இன்ச்சு லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸோட முன்பக்க கப்போட உயரம் 14 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா இந்த நம்ம பெண்களுடைய மார்பகம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளேயே சூப்பராக அடக்கமாக வந்துடும். ஏற்றி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரவுண்டை விட்டு கீழே இறங்கி வந்துடும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கப்பை நேர்கட்டிங்கில் கட் பண்ணால் நல்லதா, 100% நம்ம கிராஸ் கட்டிங்கில் கட் பண்ணி போட்டால் மட்டும்தான் அந்த கப் நம்மளுக்கு சூப்பராக அழகாகவே இருக்கும். நேர்கட்டிங் நம்மளுக்கு சிலருக்கு நேர்கட்டிங் பொருத்தமாக நல்லாயிருக்கும், சிலருக்கு செட் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிராஸ் கட்டிங்கில் போட்டால் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ முன்பக்க கப்போட உயரத்தை பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டி உயரம், அதாவது கீழே பெல்ட்டு பட்டி, நம்ம கப்புக்கும் கீழே வரக்கூடிய அந்த பெல்ட்டு பட்டி அதோட கட்டிங் அளவு பார்த்தீங்கன்னா கீழையும் மேலையும் சேர்த்தே நம்ம 5 இன்ச்சு வச்சுக்கணும். இந்த 15 இன்ச்சு ஹைட்டுக்கு பட்டியோட உயரம், அதாவது கிராஸ் பட்டியோட உயரம் எவ்வளவு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 இன்ச்சில் நம்ம தையலுக்கு சேர்த்தே 5 இன்ச்சு கட் பண்ணிக்கணும்.
அப்புறம் பட்டி உயரம் தைத்த பிறகு தச்சு கீழே படிமானத்தை எல்லாம் போட்டிருப்போம் இல்லையா, தச்ச பிறகு அதோட அளவு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4.25 இன்ச்சில் நம்மளுக்கு வரணும். அப்போ கீழே தச்சிருப்போம், மேலே வந்து பிசுறு பகுதி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப்பகுதியோட உயரம் அந்த வளைவையும் கிராஸ் பட்டியையும் இணைக்கும் பொழுது, இது ரெண்டையும் இணைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வந்து போயிருச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து 3.25 இன்ச்சு தான் கரெக்டான அளவு. இப்போ ப்ளவுஸோட ஹைட்டுக்கு கப்போட உயரம் வந்து 14 இன்ச்சும் இந்த கிராஸ் பட்டியோட உயரம் 3.25 இன்ச்சும் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக 15 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸை ஃபுல்லாகவே தச்சு முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸை அயன் பண்ணும் பொழுது ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்த அளவு நம்மளுக்கு கரெக்டாக 15 இன்ச்சு கிடச்சிரும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா அந்த 3 தையல் போடக்கூடிய அந்த சைடில் நம்ம வந்து இணைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 2 அளவுமே நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சைடில் 3 தையல் போடக்கூடிய அந்த ஜாயிண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டான அளவில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக இணைக்கிறதுக்கு கரெக்டான அளவில் கிடைக்கும். கொஞ்சம் லைட்டாக கூட குறைச்சி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆம்கோல் சைடு வரக்கூடிய தையல் வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி நம்மளுக்கு கிடைக்காது. அப்படியே மேலே ப்ளஸ் சிம்பிள் கிடைச்சாலுமே கீழே இடுப்பு சைடு பார்த்தீங்கன்னா ஏற்றி இறக்கியும் வரும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸோட உயரத்துக்கு பட்டியோட உயரம் வந்து எந்த அளவில் கட் பண்ணணும், தச்சதுக்கப்புறம் எந்த அளவு எடுக்கணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.